ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் மிட் வீக் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, வந்த ப்ரோமோ வேற மாதிரி இருந்துச்சு. இப்படியும் ஒரு சிஸ்டரால யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ. குமரன் மூலமா எல்லா உண்மைகளும் வந்து நம்ம நிவின் அண்ட் யமுனா இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வந்துச்சு இல்லையா. ஸோ அங்க தெரிஞ்ச கையோட யமுனா வந்து நம்ம காவேரியை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. வந்து நான் கூட ஏதோ ஆறுதலா 2-4 வாரத்தை பேசுவாங்க, ஏன் கூட்டு வந்தா அந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு பார்த்தா உனக்கே இந்த தேவையில்லாத வேலை அப்படின்லாம் கேட்கறாங்க. உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய ஒழுங்காவே வாழ தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நான் கூட அவங்க மேல இருந்த அக்கறையில தான் கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து புரியவே வந்துச்சு. நம்ம காவேரியும் வந்து மனசுக்குள்ள எதையுமே காமிச்சிக்காம நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டாங்க. அப்புறம் தான் கங்கா வந்து யமுனாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு நீ வந்துட்டு சரி யமுனா வந்து கங்கா கிட்ட கேக்குறாங்க, அப்போ அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்களா, அப்படி வெளியே அனுப்பிட்டா நிவின் வேற இவளை தேடிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு கங்கா செம்மையா கோவப்பட்டாங்க. நிஜமாவே ஒரு நல்ல சிஸ்டரா நடந்துட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸாவே. கங்கா கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான். அதை மட்டும் தான் வச்சு அப்பப்போ அந்த பணக்கார திமிர அப்படின்லாம் பேசுவாங்களே தவிர்த்து அவங்க சிஸ்டர்ஸே எப்பவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. ஈவன் இப்போ கூட பாத்தீங்கன்னா யமுனா அப்படி பேசுனதுக்கு நீலாம் அம்மா வயிற்றுல தான் பிறந்தியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ திட்டினாங்க. நாங்களே காவேரி வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கோம். நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசுற, இவ்வளோ கேவலமா எப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வாய்ஸ்ல இருந்ததை அப்படியே கங்கா வந்து கொட்டி தீர்த்தாங்க யமுனா கிட்ட. ஸோ நிஜமாவே யமுனா வந்து எவ்வளோ செல்ஃபிஷா யோசிக்கிறாங்க அப்படின்றத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் கங்கா வந்து 1000 times பெட்டர் தேன் யமுனா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நிஜமாவே சிஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்ல இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்களும் 3 சிஸ்டர்ஸ் தான். பட் நானுமே வந்து மகாநதி சிஸ்டர்ஸை எப்பவுமே வந்து பெருமையாக தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் அவ்வளோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அவங்களுக்குள்ள வந்து விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. யாருக்கிட்டையுமே மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள மட்டும் தான் சண்டை போடுவாங்க. பட் இன்னைக்கு யமுனா பேசினது வந்து எனக்கே செம்ம இரிட்டேட் ஆச்சு. என்ன இவங்க இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கான மெயின் காரணம் இன்னும் அவங்க ஹஸ்பண்ட் நிவின் மேல இவங்களுக்கு வந்து நம்பிக்கையே வரல அப்படின்ற ஒரு விஷயம் மறுபடியும் ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ நியூ ப்ரோமோ பாத்தீங்களா, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.